வாங்க இந்த வரலாற்று சிறப்பு அலசலுக்கு போகலாம். இன்னைக்கு நாம உலக வரலாற்றையே மொட்டமா புரட்டி போட்ட ஒரு மாபெரும் கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தோட கதையை தான் ஆழமா பார்க்க போறோம். நெதர்லாந்து சும்மா சுத்தியும் கடல் இருக்கிற ஒரு சின்ன குடியரசு. அவங்க எப்படி உலகத்தோட முதல், அதே சமயம் மிக கொடூரமான ஒரு நாடு கடந்த மெகா கார்ப்பரேட் கம்பெனியை உருவாக்குனாங்க. இது ஏதோ சாதாரண வரலாற்று பாடம் கிடையாதுங்க. துரோகம், போர், மலைக்க வைக்கும் செல்வம், அப்புறம் ஒரு அதிர்ச்சியூட்டும் வீழ்ச்சின்னு இது ஒரு பக்கா கார்ப்பரேட் த்ரில்லர். வாங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட உண்மையான முகத்தை அலசுவோம். நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காம இந்த 6 முக்கிய படிகள் வழியா கம்பெனியோட ஆரம்பத்துல இருந்து அதோட முழுமையான வீழ்ச்சி வரைக்கும் ரொம்ப வேகமா டிராவல் பண்ணுவோம். பகுதி 1. புவிசார அரசியல் தோற்றம். இந்த எழுச்சியை புரிஞ்சுக்கணும்னா 1590கள்ல நெதர்லாந்துல நடந்த தொழில்நுட்ப பாய்ச்சல்களை நாம கவனிக்கணும். 1593ல கார்னெலிசூன் கொண்டு வந்த காற்றாலை மரக்கால, 1596ல ஹவுட்மன் சுமத்ராவை அடைந்தது. அப்புறம் ஆசியாவுக்கு வடகிழக்கு கடல் வழியை கண்டுபிடிக்க வில்லியம் பேரன்ஸ் பண்ண ஆர்டிக் பயணம். இப்படி அடுத்தடுத்த அதிரடியான விஷயங்கள் நடந்தது. பனிப்பாளைகள்ல சிக்கி 1597ல பேரன்ஸ் இறந்தாலும் அவங்களோட தேடல் சற்றும் குறையல. ஒரு சின்ன கண்டுபிடிப்பு எப்படி வரலாற்றை மாத்தோன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். 1593க்கு முன்னாடி ஒரு கப்பல் கட்ட 4000 ஓக் மர பலகைகளை மனுஷங்க கையால அறுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா கார்னெலிசூன் கண்டுபிடிச்ச அந்த காற்றாலை மரக்காலை ஒரே ராத்திரியில ஆயிரக்கணக்கான பலகைகளை உற்பத்தி செய்ய உதவிச்சு. இது டச்சுக்காரர்களோட கடற்படை விரிவாக்கத்துக்கு ஒரு அசுர பலத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். பகுதி 2. உருவாக்கம் மற்றும் பயணங்கள். இந்த இடத்துல தான் டச்சு அரசாங்கம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. டச்சு வணிகர்கள் தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு லாபத்தை குறைக்கிறத விட எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 1602ல ஜோஹன் வான் ஓல்டன்பார்னவெல்த் மூலியமா விஓசி, அதாவது டச் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனாங்க. இது 6.4 மில்லியன் கில்டர்கள் மூலதனத்தோட ஆரம்பிக்கப்பட்டது. இது சாதாரண கம்பெனி இல்ல. ஒரு தனி நாட்டை போல போர் தொடுக்கவும், கோட்டைகளை கட்டவும், ஒப்பந்தங்கள் போடவும் அரசாங்கத்தாலேயே அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சட்டப்பூர்வமான அமைப்பு. சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெகா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் இதுதான் முன்னோடி. கடல் கொள்ளையர்களால வர நஷ்டத்தை குறைக்க உலகத்திலேயே முதன்முறையா பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிட்டது இந்த கம்பெனி தான். ஐரோப்பியர்கள், ஆசியர்கள்னு பல தரப்பட்ட மக்களை வேலைக்கு வச்சாங்க. இவங்களோட ஒரே டார்கெட் என்ன தெரியுமா? போர்ச்சுகீசியர்களை அடிச்சு விரட்டிட்டு ஆசிய நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தை முழுமையா தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுதான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த புதுமையான கார்ப்பரேட் மாடல் ஒரு மிகப்பெரிய நிதி வெற்றியை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு தங்களோட முதலீட்டாளர்களுக்கு வருஷம் 18% ஈவுத்தொகையை எந்த தடையும் இல்லாம தொடர்ச்சியா கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, 18%. இவ்ளோ பெரிய லாபத்தை சும்மா விட்டுடுவாங்களா? அதை பாதுகாக்க விஓசி தங்களை ஒரு பிரம்மாண்டமான இராணுவ வணிக கட்டமைப்பை மாத்திக்கிட்டாங்க. 150 பெரிய வணிக கப்பல்கள், 40 வலிமையான போர்க்கப்பல்கள், கூடவே 10,000 சம்பளமாகும் இராணுவ வீரர்கள். இது சாதாரண வணிகர்களை ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பாளர்களா மாத்தின தரணும். பகுதி 3. சோழ மண்டல உத்தி. ஆனா வெறும் பழத்தை வச்சு மட்டும் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்த முடியாது இல்லையா? ஒரு ஜீனியஸான பிசினஸ் மாடல் தேவைப்பட்டுச்சு. 1612ல விஓசி அதிகாரி ஹென்ரிக் புரோவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. சோழமண்டல கடற்கரை என்பது மொலுக்காஸ் தீவுகளின் இடது கை. அதாவது இந்தோனேஷியர்களுக்கு ஐரோப்பிய பொருட்கள் வேண்டாம், அவங்களுக்கு தேவை இந்திய துணிகள் மட்டும்தான் அவர் கரெக்டா கணிச்சாரு. ஒட்டுமொத்த ஆசிய வர்த்தகத்துக்கும் தென்னிந்தியாவின் சோழமண்டல கடற்கரை தான் திறவுகோள்னு அவங்களுக்கு புரிஞ்சது. இந்த 4 படிகள் கொண்ட பிசினஸ் லூப் தான் விஓசியோட பண அச்சிடம் இயந்திரமாவே மாறுச்சு. முதல்ல 1605ல மசூலி பட்டணத்திலும் அப்புறம் பழவேற்காட்டிலும் மையங்களை அமைச்சாங்க. 2வது கோல்கொண்டா, விஜயநகர நெசவாளர்கள் கிட்ட இருந்து உயர்தரமான பட்டு, பருத்தி, இண்டிகோ துணிகளை வாங்கினாங்க. 3வது அந்த துணிகளை இந்தோனேஷியாவுல கொடுத்து அதுக்கு பதிலா கிராம்பு, ஜாதிக்காய்னு நறுமண பொருட்களை வாங்கினாங்க. கடைசியா அதை ஐரோப்பாவுல கொண்டு போய் விற்று மலைக்க வைக்கும் அளவுக்கு லாபம் பார்த்தாங்க. சம பிளான். பகுதி 4. கார்ப்பரேட் நிர்வாகம். பல கண்டங்கள்ல பரவி இருக்க இந்த சப்ளை செயினை நிர்வகிக்க ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையகம் வேணும்ல. அதுக்குதான் 1619ல ஜாவாவில மலேரியா பரவி இருந்த ஒரு சதுப்பு நிலத்தை பத்தாவியாவா, அதாவது இன்றைய ஜகார்த்தாவா மாத்தினாங்க. கவர்னர் ஜெனரல் தலைமையில ஆசியா முழுவதுமான வர்த்தகம் இங்கிருந்து தான் நடந்துச்சு. அதே சமயம் கொச்சின் மாதிரி இடங்கள்ல மிக கடுமையான அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. மெல்ல மெல்ல போர்ச்சுகீசியர்களோட கோட்டைகளை தரைமட்டமாக்க ஆரம்பிச்சாங்க. 1641ல மலாக்கா, 1656ல கொழும்பு, 1663ல மலபார்ல கொச்சின்னு ஒவ்வொன்னா முற்றுகையிட்டு பிடிச்சாங்க. சப்ளையர்ஸ் முழுசா தங்கள் கைக்குள்ள கொண்டு வந்ததால உலகச் சந்தையில மிளகோட விலைய அவங்களால 3 மடங்கா உயர்த்த முடிஞ்சது. பகுதி 5. ஏகபோகமும் கொடூரங்களும்.
ஆனா இந்த மார்க்கெட் ஆதிக்கத்தை தக்க வைக்க அவங்க ரொம்பவே கொடூரமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. விஓசி வெறும் பொருட்களை மட்டும் விக்கல, மனிதர்களையும் இரக்கம் இல்லாம வியாபாரம் பண்ணாங்க. 1619 வாக்கில் கானாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்களை அடிமைகளா பிடிச்சு பிரேசில், ஜாவா தீவுகளுக்கு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம ஜாவாவுல கல்ச்சர் சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல மக்களை கட்டாயப்படுத்தி கொத்தடிமைகளா வேலை வாங்கினாங்க. தங்களோட பிசினஸ் ஏகபோகத்தை பாதுகாக்க அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 1623 நடந்த ஆம்போய்னா படுகொலை தான் மிக சிறந்த உதாரணம். 1623 இந்தோனேஷியாவின் ஆம்போய்னா தீவுல தங்களுக்கு எதிராக சதி பண்றதா பொய்க்குற்றம் சாட்டி 10 ஆங்கிலேய வணிகர்களையும் 9 ஜப்பானிய கூலிப்படையினரையும் டச்சுக்காரர்கள் கைது செஞ்சாங்க. ரொம்ப கொடூரமா சித்திரவதை செஞ்சு கடைசியா தலையை துண்டிச்சு தூக்கிலிட்டாங்க. இந்த இரத்தக்களரியான சம்பவம் மூலமா எங்க பிசினஸ்ல வேற யாருக்கும் இடமில்ல அப்படின்னு உலகத்துக்கே ஒரு பயங்கரமான செய்தியை சொன்னாங்க. பகுதி 6 ஆங்கிலோ டச் மோதல் மற்றும் வீழ்ச்சி. அந்த ஆம்போய்னா படுகொலைக்கப்புறம் பல தசாப்தங்களா ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையில பெரிய கடற்படை போர்கள் நடந்துச்சு. இதோட முடிவா 1667 ஒரு சமரசம் ஆனாங்க. தொடர் போர்களால சோர்வடைஞ்ச டச்சுக்காரர்கள் இந்தியாவுல இருந்த தங்களோட பல உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு லாபம் தர்ற இந்தோனேஷியாவுல மட்டும் முழு கவனம் செலுத்த முடிவு செஞ்சாங்க. அதே சமயம் பிரிட்டிஷ்காரங்க இந்தோனேஷியாவை விட்டு விலகினாங்க. இந்த சமரசம் தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுல பிரம்மாண்டமா வேரூன்ற ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுச்சு. இவ்ளோ பெரிய நிறுவனம் எப்படி விழுந்ததுன்னு பாருங்க. அதிகாரிகளுக்குள் நடந்த உச்சக்கட்ட ஊழல், தவறான கொள்கைகள். இது போதாதுன்னு 1741 திரிவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா கிட்ட குளச்சர் போர்ல டச்சு படைகள் படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்புறம் 1759 பேடாரா போர்ல ஆங்கிலேயர்கள் கிட்டையும் அடி வாங்கினாங்க. கடைசியா உலகத்தோட மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் 1799 முழுமையா திவாலாகிடுச்சு. 1825 எஞ்சிருந்த சொத்துக்களையும் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைச்சிட்டு வரலாற்றிலிருந்து காணாம போனாங்க. இப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. 10,000 படைவீரர்கள், உலகச் சந்தையை முழுமையா கட்டுப்படுத்திய ஏகபோக உரிமை, இவ்வளவு இருந்தும் வரலாற்றின் வலிமைமிக்க ஒரு மெகா நிறுவனம் தங்களுக்குள்ள நடந்த ஊழலாலும் வளர்ந்து வரும் எதிரிகளாலும் தன் சொந்த எடையை தாங்க முடியாம சரிந்து விழுந்தது. அப்போ இந்த விஓசியோட வீழ்ச்சி இன்னைக்கு இருக்கிற மெகா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருது? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.